புளி சாப்பாடு அடுத்து ரெடி ஆயிடுச்சு. புளிக்கரைச்சல். இது புளிக்கரைசல். இது தயிர் சாப்பாட்டுக்கு பால் மாதுளை. இருக்கா இது மணக்கி வச்சது. இது தயிருக்கு தாளிச்சு வச்சதா? ஆமாம், தயிர் சுடல. பால் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகும்னு நினச்சோம். ஸோ இன்றைக்கி அது நிறைவேறுது. பால் எங்கே வச்ச? தண்ணிக்குள்ளையா? பால் சூடாக இருக்கு. திருப்தியா சாமி கும்பிடுறோம். ஓகே, அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு வர்றோம். ஓகே, டன். ஆறிச்சா? நல்லா கொஞ்சம் சூடா இருக்கு. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் கடைசியாக எடுத்து ஃபேன் போட்டு விட்டுலாமா அங்கே வச்சு? அதுதான் அந்த ஜில் தண்ணியில் வைக்க சொன்னாங்க. எனக்கு எப்படி தெரியும்? பால் பாக்கெட்டு கூலிங்காக இருந்ததுன்னு தண்ணியில் ஓட்டு வச்சிருந்தேன். நான் தெரியாம தயிர் வைக்க சொன்னேன். அதை எடுத்து ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. 2 minutes ஆச்சும். லைட் வெதுவெதுப்பான சூடில் ஊற்றுனோம்னா, தயிர் சாப்பாட்டுக்கு பால் ஊற்றுனோம்னா தயிர் ஆயிடும். அப்படியே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ரைட்டு. சரி, அடுத்தது புளி சாப்பாடா? புளி சாப்பாடு ரெடி பண்ணலாம். பார்த்து அதுக்குள்ளெல்லாம் போட்டி இருக்கு. பொங்கல் பானை. இது குக்கர் விசில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் சைடில் விசில் இது ஆயிடுச்சுன்ட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றி மூடி வச்சேன். ஆனாலும் விசில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஆச்சாலேன்னு இப்போ எடுத்து போகிறப்ப தான் தெரியும். சாப்பாடு வெந்திருக்குது இல்லை? சரி, இது புளி சாப்பாடு தான் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தாலும் ஓகே தானே? அதே சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்னா கொஞ்சம் உதிரியாக நல்லா இருக்கும். இல்லை, இது இப்போ நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்குது. நீ கிளறும் போது தான் கஷ்டம். நான் கிளறிக்கிறேன். நீ எடுத்து போட அப்படியே நான் உடைக்கட்டுமா சாப்பாட்டை? பால் ஊற்றி வச்சுங்க. நம்ம மாதுளை மேலே போட்டு கிளற போகிறோம். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆசை. ஆமாம், இன்னைக்கு தான் நிறைவேறுது. நீங்களும் வாங்க. எல்லாத்துக்காக நாங்களும் சாமி கும்பிட்டுக்கிறோம். தயிர் சாப்பாடு ரெடி. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? இன்னும் கொஞ்சம் தட்டு, அதோட தட்டு. தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் இறுகிடும். அதனால தண்ணி பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா தான் சாப்பாடு நல்லா கொள்ளன்னு நல்லா இருக்கும். பாத்திரம் எடுக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாத்திரம் ஒரே நிமிஷம். ஐயோ, பாத்திரம் எட்டிட்டு எடுக்க முடியல. இருங்கப்பா. நெக்ஸ்ட் புளி தயிர் சாப்பாடு செஞ்சு சம்பளத்தில் போட்டாச்சுங்க. அடுத்தது புளி சாப்பாடு. லெமன் சாப்பாடு கொண்டு போகிறோம். எங்கேன்னு கேட்காதீங்க, நான் என் வீட்டில் செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஆமாம், அது காட்டுறேன், ஃபினிஷிங்கில் காட்டுறேன். இது என் தங்கச்சி தான். அவள் வீட்டில் செஞ்சு புளி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டா. இப்போ சாரி, லெமன் சாப்பாடு. இங்கே வந்து புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது போக கேசரி ரெடி பண்ணணும். ஒரு ஸ்வீட்டு, 3 சாப்பாடு, ஒரு ஸ்வீட்டு. இதாங்க ஃபஸ்ட் டைம் என்னோட லாங் வீடியோ. எப்படி வருதுன்னு தெரியல. கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய கிச்சன். இப்போ கிளம்புறதுனால எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கசகசன்னு கிடக்கு. உங்களுக்கு எல்லாமே டூர் போடுறோம், ஹோம் டூர் போடுறோம், ஃப்ரிட்ஜ் டூர் தான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறோம். ஆமா, ஃப்ரிட்ஜ் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. போட்டாங்க. இப்போ ஓபன் பண்ணி காட்டாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களுக்காக காட்டுறேன். சரியா?
எங்க அக்கா ஃப்ரிட்ஜ் எப்படி வச்சிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒண்ணு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்து வந்து நீங்க எப்படி நடந்துக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க. எனக்கு மாமியார் அவங்க தான். வந்தானே வீட்டுக்கு வந்தானே ஏன் இங்கே இப்போ எப்படி இருக்குது அங்கே அப்படி, இதே நான் நீட்டாக வச்சுருக்கேன் ஆனால் இதே குறை சொல்லுவா. இதே நீட்டா இருக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எது எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. என்ன ரஞ்சி இது எல்லோ கலரில் இருக்குது? கேஸ் தானே செய்கிறேண்ணே? கேசரி தான் எல்லோ கலர். மஞ்சள் தூள் போட்டு செய்யறேன். கேசரி பவுடர் தானே போடுவாங்க? இல்லக்கா ஆர்டிஃபிஷியல் கலர் அதனால போடுறது இல்லை. நான் மஞ்சள் தூள் போட்டு தான் கேசரியே செய்யறேன் தெரியுமா? சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நீ சாப்பிட்டு பாரு. அப்படியா? ஆமாம் நல்லா இருந்தா சரி. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா. நீ என்னை நம்பு, என் சமையல் நீ நம்பு. ஐயோ அடுப்பே நாரிடுச்சே. கோயிலுக்கு போய் சாப்பாடு கொடுத்தது பெருசு, அடுப்பு நார்மல் தான் உனக்கு பிரச்சனையா? அது சுத்தம் பண்ணிக்கலாம். சரியா சுத்தம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோ. இல்லை எங்கள் எம்டன் வருவார்ல மத்தியானம் வந்து அடுப்பு பார்த்தாருன்னா கேட்பாரு. அதுக்கு தான் எம்டன் தானே நான் சொல்லிடுறேன். நான் தான் மாமா சமைச்சேன் தெரியும். நீ சமைச்சாலே யாரும் தெரியும் அப்படியே சொல்லியா சார் நீ சரி சரி பரவாயில்ல நான் அவ தான் பண்ணிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்லி அப்படின்னு கோவப்பட்டேன்ருவேன். சரியா? ரைட் ஓகே. மாமா கண்ணு என் மேல அவ்வளவு பாசம். எப்பவுமே குழந்தையா மேல மாமனார் கண்ணி பாசம். ஆமா ஆமா. ஏலக்காய் எங்க இருக்கு? எல்லாமே அங்கதான் இருக்கு பாரு. அந்த இங்கேயே இருக்குதான் வாங்கிட்டு திராட்சை இது ஏலக்காய் வந்து ஒரு கவர்ல போட்டு வச்சேன். கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு. ஏலக்காய் இதுக்குள்ள ஐயோ எனக்கே மறந்துடுச்சு. நானே முந்திரி வேண்டாம் ஏலக்காயும் இதுவும் போட சொன்னேன். இந்த கைத்தியங்க இதை போட்டு கொடுத்துருக்காங்க. சரி என்ன போடுறேன் பொடி இரு வந்துடுறேன். ஏலக்காய் மட்டும் எடுத்து கொடு. எடுத்துற இரு. இந்தா தேங்க்யூ. என்ன கொட்டிட்டு இருக்கிற? முந்திரி வந்து முழுசு முழுசா போட்டா யாரும் இங்கே வச்சு கொட்டணும் சரியா? சென்டரை வச்சு கொட்டக்கூடாதாம்மா. முந்திரி முழுசு முழுசா போட்டா யாருக்கும் வராதுல்ல. உடச்சு போட்டோம்னா நிறைய பேர் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தெரியுது. முழுசா வர மாதிரி ஓடணும்ல. பட்ஜெட் பத்தலப்பா. டப்பால இருக்குது நீ எடுத்து போட எவ்வளோ வேணாலும். பாதாம் போடுறியா? சும்மா ரெண்டு போடுறேன். இருக்குதுங்கிறதால போடுறேன். இல்லை சாப்பாடு எல்லாம் ரெடிங்க. கிளம்பிட்டோம். என்னென்ன சாப்பாடுனா லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு, கேசரி 4 ஐட்டம் கொண்டு போகிறோம். ஆமாம் இது வந்து எங்களோட ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அடிக்கடி 2 பேர் போவோம். ஆனால் சாப்பாடு செஞ்சு கொண்டு போகணுங்கிறது 2 வருஷம் ஆசை நீ நிறைவேறிடு. சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நிறைவேறுது. வாங்க நீங்களும் கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிட்டு வரலாம். ஆமாம் நீ நேரில் வர முன்னாடி பரவாயில்ல பார்த்துக்கோங்க. ஓகே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறோங்க. வீரா டாட்டா போயிட்டு அம்மா போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர. சமத்தா இருந்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ. பாய். என்ன சாமி என்ன மயிலே? அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா? டாட்டா. உனக்கு வரப்போ பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். டாட்டா பாய். டாடா. என்ன மயிலே வாடி தங்க. நான் போயிட்டு வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். பாய். ஐயோ கத்துறா. ஓகே போகலாமா? ஓகேங்க கோயிலுக்கெல்லாம் ரெடியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கூப்பிட்றோங்க. பாய் பாய். அவ்வளோதாங்க வந்தாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல இவ்வளோ கூட்டம் கோயிலில்.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு போய் அன்னதானம் கொடுத்தா கிளம்பிக்குவோம். சாமி கும்பிட்டு முடிச்சு அன்னதானம் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம்.